சோறு கொஞ்சோண்டு சாப்பாடு ஒரு கையளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். எடுத்து கரைச்சின்னு இதில் நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன், கரைச்சி வச்சுட்டு இப்போ இது கொதி வரணும். கொதி வந்தப்புறம் நம்ம மாவு போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு களி கிண்டி எடுத்துனா சூப்பரான களி ரெடி ஆகிடும். ரெடி பண்ணி காட்டுறேன். இந்த கப்பில் ஒரு கப்பு சாப்பாடு, வேக வச்ச சாப்பாடு எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப்பு போட்டு இதில் 2 சொம்பு தண்ணி, இதில் 2 சொம்பு தண்ணி, இதில் ஒரு கப்பு சாப்பாடு போட்டு தண்ணி 2 சொம்பு ஊற்றி கரைச்சி குக்கரில் வச்சுட்டு குக்கரில் வச்சாச்சு. இப்போ கொதி வந்தப்புறம் இப்போ இந்த மாதிரி கொதி வந்துடும். கொதி வந்தப்புறம் இந்த கப்பில் 2 கப்பு மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம களி கிண்டி உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த களி கிண்டும் போதும் காட்டுறேன், உருண்டை பிடிக்கும் போதும் காட்டுறேன், எப்படின்னு பார்த்துங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம களி கிண்டி எடுத்துக்கலாம். களி கோல் போட்டு நல்லா இப்படி இப்போ கொஞ்சோண்டு தண்ணியில் கை கழுவிட்டு சும்மா டச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கைக்கு ஒட்டல. இந்த மாதிரி கையில் ஒட்டாது இருந்தால் மாவு வெந்துச்சுன்னு அர்த்தம். கையில் ஒட்டுச்சேன்னா மாவு வேகலன்றது அர்த்தம். இப்போ நல்லா இது கிண்டி உருண்டை பிடிச்சிக்கலாம். களி ரெடி ஆகிடுச்சு. உருட்டி உருண்டை பிடிச்சாச்சு. அவ்வளோதான் களி செய்வது முறை. அவ்வளோதான், இப்படி தான் களி செய்யணும். ஓகேவா? என்னுடைய சப்ஸ்கிரைபரு முருகா சிஸ்டருக்கு அவங்க களி செஞ்சு காட்டுன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் களி செஞ்சு காட்டுறேன், வீடியோவில் போடுறேன். முட்டை பொரியல், கீரை குழம்பு சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க முருகா சிஸ்டர் சாப்பிட்லாம்.